Hi ma, welcome to my channel. Weight loss tips வீடியோட 23வது நாள் இன்னைக்கு என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் ஈஸியாக குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி கொண்டு வந்துடுவோம். ஆனால் இந்த தொப்பை குறையிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஐடியல் வெயிட் நான் வந்துட்டேன், இருந்தாலும் என்னோடய தொப்பையை குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து வெயிட்டே இருக்க மாட்டாங்க, ஐடியல் வெயிட்டு கீழே இருப்பாங்க, இருந்தாலும் என்னோடய தொப்பை இருக்குது, இது எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்னென்னவோ ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட தொப்பை அப்படின்றது ஈஸியாகவே குறையும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு கலந்த உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக டீ காஃபி. ஏன்னா டீ காஃபியில் போடக்கூடிய அந்த சர்க்கரையே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டம்மியை குறைக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அதனால் முதல்ல டீ காஃபி சாப்பிட்றத கொஞ்சம் நிறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடும்பொழுது, ஏன்னா எனக்கு அந்த நீச்சு ஸ்மெல் பிடிக்காது, அதனால் அந்த ஸ்மெல் போகணும் அப்படின்னா இனிப்பு சாப்பிட்றத நான் ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன், அதனால் இனிப்பு சாப்பிட்றது என்னால் நிறுத்த முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தொப்பை குறையவே குறையாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் கண்டென்ட்டை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ லைஃப் லாங் வந்து ஸ்வீட் சாப்பிடவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஸ்வீட் எடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். முக்கியமாக இந்த வெள்ளைச்சர்க்கரை அப்படின்றது லைஃப் லாங் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் உங்கள் உடம்புக்கு கிடைக்காது. அதுக்கு பதில் நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு அது மாதிரி ஸ்வீட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அது தொப்பையை குறைச்சதுக்கு அப்புறமா தான். தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா இந்த வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு அந்த ஸ்வீட்டை கூட நீங்கள் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களோட தொப்பை அப்படின்றது ஈஸியாக குறையும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் உணவு கட்டுப்பாடோ என்ன தான் உடற்பயிற்சியோ நீங்கள் செஞ்சால் கூட அந்த டம்மி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்ன தொங்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் கண்டென்ட் எடுக்காமல் இருந்து உங்களோட தொப்பையை குறைங்க. அப்போது அந்த சமயங்களில், அதாவது நீங்கள் ஸ்வீட் கண்டென்ட் எடுக்காமல் நீங்கள் தொப்பையை குறைக்கக்கூடிய அந்த நாட்களில் உங்களுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா இயற்கையாக வரக்கூடிய, அதாவது பழங்களில் இருக்கக்கூடிய இனிப்புகளை நீங்கள் வந்து ஸ்வீட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பேரிச்சம்பழமோ இல்லை எந்த ஒரு பழங்களில் இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸும் எடுக்கலாம். ஆனால் ஜூஸாக குடிக்கிறன்ற பேரில் அதில் ஸ்வீட் கண்டென்ட் சேர்க்காத அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸை குறைக்கிறதுக்கு உதவி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச திராட்சையை நீங்கள் ஒரு 10-20 காஞ்ச திராட்சை வாயில் மென்று சாப்பிடும்பொழுது அந்த ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்வீட் கண்டென்ட் எடுக்காமல் இருந்து உங்களோட தொப்பையை சீக்கிரமாக குறைச்சிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து உங்களோட உடல் எடையை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காக அதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலாக ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு எவ்வளோ ஐடியல் வெயிட் வரணும், அந்த ஐடியல் வெயிட் வரதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் கேட்டுட்டு நீங்களும் வாங்க ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்க. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.